Taste the Daily. திண்டுக்கல்லில் 3ஆம் பாலினத்தவர் என்பதால் அங்கன்வாடி பணி நிராகரிப்பு செய்யப்பட்டுள்ளதாக பாதிக்கப்பட்ட திருநங்கை குற்றம் சாட்டியுள்ளார். முத்தனம்பட்டி புதூர் பகுதியைச் சேர்ந்த திருநங்கை டட்லிகா முத்தீஸ்வரன் என்பவர் கடந்த மாதம் அங்கன்வாடி பணியாளர் காலிப்பணியிடத்திற்கு விண்ணப்பித்துள்ளார். ஆனால் இவர் 3ஆம் பாலினத்தவர் என்பதால் இவரது விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த நிலையில் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குறைதீர்வு கூட்டம் நடைபெற்ற நிலையில் கூட்டத்திற்கு வந்த டட்லிகா முத்தீஸ்வரன் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுத்து தனக்கு பணி வழங்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார். திறனற்ற திமுக அரசு திருநங்கைகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதாக கூறி வெற்று விளம்பரம் மட்டும் செய்துவிட்டு அவர்களுக்கு அரசு பணி வழங்க மறுப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அங்கன்வாடி ஆசிரியருக்கு நான் விண்ணப்பித்திருந்தேன். அவங்களும் அந்த விண்ணப்பத்தை ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் அடுத்த ஒரு வாரத்திலேயே நீங்கள் 3ஆம் பாலினத்தவர் என்பதால் இந்த விண்ணப்பம் நிராகரிக்கப்படுகிறதுன்னு சொல்லி எனக்கு பதில் கடிதம் வந்திருக்கு. அதாவது திருநங்கைகளுக்கு நாங்கள் வேலைவாய்ப்பு கொடுக்குறோம், திருநங்கைகளுக்கு தன்னுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொள்ளுங்கன்னு சொல்கிற இதே அரசாங்கம் தான் இந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் திருநங்கை அப்படிங்கிற ஒரே காரணத்தினால உங்களை நாங்கள் இந்த பணிகளை அமர்த்த முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ எந்த வகையில் எங்களுடைய வாழ்வாதாரத்தை நாங்கள் உயர்த்தி கொள்ள முடியும்? ரொம்ப கடினமான போராட்ட காலங்களில் இந்த திருநங்கைகள் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரியான அரசு பணிகள் எங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துக்கிறதுக்கு அது உதவிகரமாக இருக்கும். ஆனால் நிச்சயமாக அந்த மாதிரி எங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. எல்லா இடத்துலையும் ரிசர்வேஷன் பண்ணி கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க, பட் எந்த இடங்களும் இல்லை. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மழைநீர் வடிகால் பணிகளை விரைந்து முடிக்காமல் மழைக்காலத்தில் ஆமை வேகத்தில் நடைபெறுவதால் உயிர்பலி ஏற்படும் ஆபத்துள்ளதாக பொதுமக்கள் எச்சரிக்கின்றனர். மழைநீர் வடிகால் பணிகளை முழுமையாக முடிக்காமல் அலட்சியம் காட்டி வரும் விடியா திமுக அரசு சாலைகளில் பள்ளம் தோண்டி மணலை குவித்து எச்சரிக்கை பலகையும் வைக்காமல் மெத்தனம் காட்டி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேற்கு மாம்பலத்தில் சாலையோரம் தோண்டப்பட்ட பள்ளங்களில் தேங்கும் மழைநீர் சாலைகளில் வழிந்தோடுவதால் இருசக்கர வாகனங்களில் செல்வோர் மிகுந்த அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இரவு நேரங்களில் மின்விளக்கு ஒளிராததால் பள்ளத்தில் அப்பாவி மக்கள் விழுந்து உயிர்பலி ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் அவர்கள் அச்சம் தெரிவித்தனர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் மழைநீர் தேங்கி உயிரிழப்பு நடந்தால்தான் அரசுக்கு விழிப்புணர்வு வருமா? இதுதான் ஸ்டாலின் மாடல் அரசா என்று மக்கள் கேள்வி எழுப்பினர். சிவேஜ் ரொம்ப நாளாக நடந்துட்டு இருக்கு. ஆக்சுவலி இது ஒரு 6 மாதமா 1 வருஷமா நடந்துட்டு இருக்கு. ஆக்சுவலி இது அந்த அளவுக்கு சீக்கிரம் இன்னும் க்ளோஸ் பண்ணல. அவங்க இதுக்கு போதுமான ஆட்கள் இல்லைன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஆக்சுவலி இங்கே தண்ணீர் தேங்கி இருந்தாலும் ஆக்சுவலி எல்லாருக்கும் வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி வருது. ஆக்சுவலி ஸோ அதனால் இங்கே எவ்வளோ குயிக்காக முடியுமோ அவ்வளோ குயிக்காக பண்ணால் தான் நல்லாயிருக்கும்.